ஒரு வேலைக்கு ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். மாதம் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு மாதம் 10,000 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது 7,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே 1 இயர் செஞ்சேன். அங்கே முடிச்சுட்டு பிரேக் விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனேன். ஒரு 10,000 ரூபாய் கிடச்சேன்னு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் 18,000 ரூபாய் கிடச்சிது. கிடச்சிட்டே இருக்கும்போது தான் இந்த வாய்ப்பு வேலையும் பார்த்துக்கிட்டு பார்ட் டைமில் தான் இந்த பிஸ்னஸை கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் நான் முடிவு பண்ணேன், சரி 10,000 ரூபாய் கிடச்சா போதும் அப்படின்னு தான் அந்த வேலைக்கு போனேன். ஆனால் ஆக்சஸ் எடுத்து இந்த பிஸ்னஸ் சூப்பராக பண்ணிட்டு இருந்தோடனே எனக்கு பார்த்தேன், சரி வேணாம், ஏன் நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை 18,000 15,000 வாங்கின சம்பளத்தை நிறுத்திட்டு வாரம் 10,000 ரூபா வாங்கணும்னு சொல்லிட்டு இதில் பிளான் பண்ணி ஆக்சஸில் இறங்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா சின்ன அதை சொல்லுவாங்களே சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இன்னைக்கு சூப்பராக இன்னைக்கு இங்கேயும் சென்னையிலையும் ஒரு பெரிய டீம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் ஒரு டீம் சூப்பராக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளையில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில் பார்த்தா 20 நாள் அங்கே ட்ராவல் பண்ணி என்னோட டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்து இன்னைக்கு 2 பேரை டைமண்ட் டைரக்ட் முடிக்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புக் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கணும், நீங்கள் வந்தே தீரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து இப்போ 1 வாரம் தான் ஆகுது. திரும்ப இன்னைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். திருநெல்வேலி கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு சாயங்காலம் மூவ் ஆகி போக போகிறேன். அதனால் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் எதுக்காக இந்த இது சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஆக்சஸில் வந்ததுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போல கம்பெனி உண்டு வீடு விட்டு இருந்த ஒரு நபர் தான். ஆனால் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்படினாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, முழு நம்பிக்கை என்ன நான் முழுமையாக என்னை நம்பினேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த பிஸ்னஸ் எடுத்தப்போ வருமானம் வரல அப்படின்றதால நம்பவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வாரம் வருமானம் வந்தோடனே கரெக்டாக எப்போ புதன்கிழமை வருது, அக்கௌண்ட்டில் போட்டு விடுறியா மேம், மாற்றிக்கிட்டீங்களா மேடம் அப்படின்றாங்க. இன்னைக்கு வாரம் 10,000 ரூபாய் வாங்கின உடனே இன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபோன் போட்டு இந்த மாதிரி டீமுக்கு சப்போர்ட் பண்ணி போன்னு சொல்லி இன்னைக்கு பணம் வந்த உடனே சொல்லுவாங்களே, பணம் வந்தால் பாதாள வரைக்கும் பாயுன்னு சொல்லுவாங்களே. ஆனால் அந்த பணம் வராத போது என்னை மதிக்கவே இல்லை. இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை, எப்படினாலும் நான் ஜெயிச்சேன். நம்மளுடைய கம்பெனி வாய்ப்பு சூப்பராக, நம்மளோட இந்த மாதிரி பணம் கட்டினாலும் நிறைய பேர் நினைப்பாங்க ஆள் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஆள் சேர்க்காத வேலை நம்ம வந்து எடுத்து சொல்லணும். ஆள் சேர்க்குற வேலைன்னு கேட்பாங்க. ஆள் இல்லாமல் என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கூட்டம் கூட நான் மட்டும்தான் ஆள் சேர்ந்தாலும் அந்த இடத்துல வேலை நடக்கும் இல்லையா. அதை மக்களை தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கோடீஸ்வரர், இன்னைக்கு லட்சாதிபதி ஆகலாம். ஆள் விபிஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் மீட்டிங் தான். இன்னைக்கு மைக் பிடிச்சிருந்தாலும் நான் தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா மார்னிங் மீட்டிங் முழுக்க 6:30 இப்போ 6 ஸ்டார்ட் பண்ண 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படா அவன் சொல்லிட்டு 6:30 மணிக்கு என்னுடைய டீமுக்கு எல்லாருக்குமே தனியாக இண்டிவிஜுவலாக லிங்க் போட்டு ஷேர் பண்ணி இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெரிய டீம் உருவாகி இன்னைக்கு சூப்பராக பண்ணிக்கிறான். வந்தே தீர்மானிக்கிறாங்க. அதனால உண்மையிலே மற்றவங்க ஆள் வீட்டுக்கு எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு பண்ணுறது சமமான வாய்ப்பு தான். படித்தவங்க படிக்காதவங்க சின்னவங்க பெரியவங்களாம் கிடையாது. உள்ளே வந்திருக்கவங்க யார் ஐடி போல கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு முதல்ல ஃபார்ம் ஃபில் பண்ணி 7 ஐடி போட்டு உள்ளே வாங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் நினச்ச காரணம் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா நம்ம சக்ஸஸ் டீம், நம்ம ஆக்சஸ் டீமில் வேறு எந்த விதமான மாற்றமில்லை. தேங்க்யூ மேம், நீங்கள் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப தேங்க்யூ.